ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுக்கு ஒரு பேசிக்காக ஆப்ரேஷன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு வேல்யூ எப்படி டிலீட் பண்ணுறது, அந்த வந்து ரெண்டு லிஸ்ட்டை கம்பைன் பண்ணி ஒரே லிஸ்ட்டை எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்காம இருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்க்காத ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்க வரணுமோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டோடைய தேர்ட் பார்ட் பார்த்துருக்கீங்க. லிஸ்ட்டுடைய ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த வீடியோ வந்து இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுறது, ரெண்டு லிஸ்ட்டை கம்பைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஆப்ரேஷன் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்க்காத விட்டு போன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்லைசிங். ஓகேங்களா? ஸ்லைசிங்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் இருந்து சீக்வன்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை வந்து தனியாக பிரித்து இன்னொரு லிஸ்ட்டாக கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஈக்குவல் டு 56, 78, 90, 34, 42, 50. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 56லேருந்து ஸ்டார்ட் ஆகி 42 வரைக்கும் எனக்கு வந்து வேணும். ஓகேங்களா? இல்லை 56 ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து 34 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? அதாவது ஒரு லிஸ்ட்டில் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வேணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்லைசிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைசிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ நான் வந்து கொண்டு வரேன். ஓகேங்களா? கிளியராக கவனிங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப்ன்றது இந்த லிஸ்ட்ன்ற வேரியபிள். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப். ஸோ இப்போ அந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இண்டெக்ஸிங்னா என்னென்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு வேல்யூக்கும் பைத்தான் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸிங் நம்பரை அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 0 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் பொசிஷன்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மைனஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பற்றி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 56ல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து 34 வரைக்கும் டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 0:0ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன், 56ஓட இண்டெக்ஸ் 0. இப்போ எனக்கு வந்து 34 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 34 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்க்குறோன்னா 0, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 4ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த இண்டெக்ஸோட வேல்யூ வேணுமோ அதை விட ஒரு இண்டெக்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராம் இந்த லிஸ்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 34 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 34 வந்து தேர்ட் இண்டெக்ஸ். நம்ம 4ன்னு கொடுக்கும்போது மட்டும்தான் 34 வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலாக கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து போக போக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 34 டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் 34 வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் 3ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 0ல் ஸ்டார்ட் ஆகி இந்த கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த கோலன் தான் இதில் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? பைத்தானுக்கு வந்து சொல்லும் இந்த 0ல் ஸ்டார்ட் ஆகி இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் அந்த கோலன் ஆப்ரேட்டர் மறந்துடாதீங்க. கோலன் ஆப்ரேட்டர் தான் ஸ்லைசிங் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து 34 வந்து தேர்ட் இண்டெக்ஸில் தானே இருக்குது. எனக்கு அதால் வந்து நான் 3 போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி 3 போடும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஏன் அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதை விட ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அந்த பைத்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்குற இண்டெக்ஸ் வந்து ஒரு இண்டெக்ஸை மைனஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இண்டெக்ஸ். ஒரு இருக்கிற வேல்யூஸ்லேருந்து
நமக்கு செப்பரேட்டாக இந்த வேல்யூஸில் ஸ்டார்ட் ஆகி இப்போ எனக்கு வந்து 78ல் ஸ்டார்ட் ஆகணும், 78லேருந்து 42 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படின்னு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸோட பொசிஷன் மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் பண்ண இப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் 1 கோலன் ஓகேங்களா 1ல் ஸ்டார்ட் ஆகி 42 வரைக்கும் வேணும். ஓகேங்களா, 42 எந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 0 1 2 3 4 4th இண்டெக்ஸில் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைன் கொடுக்க போகிறோம். ஏன்னா நான் நிறைய சொல்லியிருந்தேன், கொடுக்குற இண்டெக்ஸ்லேருந்து ஒரு இண்டெக்ஸை மைனஸ் பண்ணி அது வரைக்கும் இருக்க வேல்யூ தான் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ ஃபைன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 78ல் ஸ்டார்ட் ஆகி 42 வரைக்கும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்க, இதாங்க ஸ்லைசிங்னா என்னென்னா இருக்கிற லிஸ்ட்லேருந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி இந்த நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்லைசிங். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா லென் ஆப்ரேஷன். இந்த லென் ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியல, அதாவது எவ்வளோ வேல்யூ எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லென்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் லென் ஆஃப் லிஸ்ட்டு, ஏன்னா லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் தான் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் நம்ம வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே சொல்லியிருக்கோம் பிரிண்ட் லென் ஆஃப் லிஸ்ட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் இருக்க எத்தனை வேல்யூ, அதாவது 1 2 3 4 5 6 வேல்யூ நமக்கு வந்து லிஸ்ட்டுன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன இந்த லென் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க எவ்வளோ வேல்யூ இருக்கோ அது வந்து அவுட்புட்டில் கொண்டு வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து 6ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட்டுன்ற மை லிஸ்ட் இது வந்து வேரியபிள், இந்த மை லிஸ்ட்னு இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 23, 34, 45, 65, 67, 78, 89, 97 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எவ்வளோ நம்பர் இருக்குன்னு நமக்கே தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லென் ஆஃப் மை லிஸ்ட். ஓகேங்களா, 2 பேரந்தஸ் ஓப்பன் பண்ணி 2 பேரந்தஸ் க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா, இந்த லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து 8 வேல்யூஸ் வந்து இருக்குது. 1 2 3ன்னு சொல்லிட்டு 8 வேல்யூ வந்து டிஸ்ப்ளே இருக்குது. ஸோ இந்த லென் ஃபங்க்ஷன் வந்து ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இந்த லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த மின் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா மினிமம், ஒரு லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மின் ஆஃப் மை லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மை லிஸ்ட்டுன்ற லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த மை லிஸ்ட்டில் வந்து 23 தான் நமக்கு வந்து மினிமம் வேல்யூ. ஸோ அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பற்றி என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறீங்கன்னா மேக்ஸ் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு மின்னு பார்த்துட்டு இப்போ மேக்ஸ். ஓகேங்களா, அந்த மேக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, மின்னுன்றது மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், மேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த மேக்ஸ்ன்றதே ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஒரு லிஸ்ட்டில் வந்து எது மேக்ஸிமம் வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த மை லிஸ்ட்டுன்ற லிஸ்ட்டில் வந்து எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 97 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா, லென்னுன்றது ஒரு லிஸ்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்குன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். மினிமம்ன்றது எது மினிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். மேக்ஸ்ன்றது எது பெரிய வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். கைன் வந்து 23, 23, 45, 67, 89, 89, 67, 96 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு. ஓகேங்களா, சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வச்சு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் கவுண்ட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ஒரு லிஸ்ட்டில் எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் எனக்கு வந்து இப்போ 67 வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகேங்களா, அதில் வந்து 67 சொல்லி கொடுக்குறேன்.
67 வந்து 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா. 67 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 45 வந்து எனக்கு எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியணும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 45 ஓகேங்களா. எனக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து 45 வந்து எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதை வந்து இது வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. 45 வந்து ஒரு முறை தான் ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா. 23 45 வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 89 வந்து எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 89 நமக்கு என்ன ஆன்சர் என்ன வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்குன்னு தெரியணுமோ அதை கொடுக்குறோம் ஓகேங்களா. 89 வந்து 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளை ஆப்ரேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிப்ளை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு லிஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணி காமிக்கும் ஓகேங்களா. அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிள் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். 34, 45, 67, 89 ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டு வந்து 2 முறை வந்து மல்டிப்ளை ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட்டு இன்ட்டு 2 ஓகேங்களா. லிஸ்ட்டு இன்ட்டு 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து 2 முறை வந்து இந்த லிஸ்ட்டு வந்து மல்டிப்ளை ஆகி எனக்கு வந்து காமிக்கும் ஓகேங்களா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 34, 45, 67, 89 அகைன் 34, 45, 69. ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி காமிக்குது. எனக்கு ஒரு வேளை இது வந்து 3 முறை வேணும்னு சொல்லினா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 3 கொடுத்தீங்கன்னா வந்து 3 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட்டு இன்ட்டு 3 ஓகேங்களா. அதாவது இருக்கிற அந்த 34, 45, 67, 89 அந்த லிஸ்ட்டு வந்து 3 முறை ரிப்பீட் ஆகி அதே வந்து நாங்கள் அவுட்புட்டாக வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 முறை ரிப்பீட் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிப்ளை ஆப்ரேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும். நமக்கு எத்தனை முறை வேணுமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி காமிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அந்த ஷார்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ வந்து நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 23, 12, 5, 89, 56, 90 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரே இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணி லிஸ்ட்டில் சேவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டாட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ வந்து பிரிண்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 23, 12, 5, 89 சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக மாற்றி ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன். இந்த ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டை வந்து அசெண்டிங் ஆர்டர் கீழேருந்து ஆரம்பித்து 5, 12, 23, 56, 89, 90 சொல்லிட்டு பேசிக் லோவில் ஆரம்பித்து அசெண்டிங் வரைக்கும் நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஷார்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கும், அசெண்டிங்லையோ டிசெண்டிங்லையோ அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிளியர் ஆப்ரேஷன் ஓகேங்களா. கிளியர் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கிளியர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த லிஸ்ட்டு வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா. அதாவது டிலீட் ஆகிடும் ஓகேங்களா. ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நமக்கு வந்து ஆப்ரேஷன் நமக்கு வந்து அவுட்புட்டே வராது ஓகேங்களா. எம்டி லிஸ்ட்டாக தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஈக்குவல் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். 56, 67, 89, 90 அப்படின்னு சொல்லிக்கிறேன். லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். பிரிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த 4 வேல்யூவும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் டாட் கிளியர். இந்த கிளியர் ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற எல்லா வேல்யூவும் delete பண்ணிவிட்டு அந்த எம்டி லிஸ்ட்டை மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி லிஸ்ட்டு தான் வருது. இப்போ ஏன்னா நான் கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஓகேங்களா.
ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து சம் பேசிக் ஆப்ரேஷன் பார்த்தோம், அடிஷன் எப்படி ஆட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இன்னும் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறது. ஸோ அந்த யூசர் கிட்டேருந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா எல்லாமே வந்து நாமளே வந்து லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி நாமளே அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை எப்படி லிஸ்ட்டில் சேவ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.